இந்த ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்கள் இது ரொம்ப அழகா கொண்டு போறா. நம்ம காலகட்டத்துல நம்ம பிராக்ஜோதிஷபுரம்ங்கிறது அஸ்ஸாம்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா பிராக்ஜோதிஷபுரம் நரகாசுரன் வாழ்ந்த ஊர். பிராக்ஜோதிஷபுரம் அஸ்ஸாமே கிடையாது, அது தாய்லாந்து, கம்போடியா, மயன்மருக்கு பிரம்மதேசம்னு பேர். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம்னு சொல்றான். ஏன் அது அப்படி சொல்றான்னா, பிராக் ஜோதிஷ எது கொழிந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கின்றதோ அதுக்கு பிராக் ஜோதிஷ அப்படின்னா, அந்த தாய்லாந்து பகுதியில எரிமலை நிறைய இருக்கும், வால்கனோஸ். அந்த வால்கனோ என்ன பண்ணோம்னா, கீழே சூடு நல்ல ஒரு அக்னி கொழுந்து விட்டு எரியுதா, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய மினரல்ஸ், ஜெம்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டு வெளியில வரும். சோ இப்ப இந்த கதையில பாருங்களேன், அதிதி தேவி என்பவளுக்கு காதுல கல்லு வைந்த தோடு காணாம போச்சுன்னு பாக்குறோம். அதிதி யாருன்னா, வேதத்துல பூமாதேவிய பத்தி பூசூக்தம்னு இருக்கு. பூமிர் பூம்னா தேவர்வரிணா அந்தரிக்ஷம் மஹித்வா உபஸ்தேதே அதிதே அப்படின்னு அந்த இடத்துல வரும். பூமி தேவியை கொண்டாடும் போது வேதம் சொல்றது ஹே அதிதே, அதித்தின்னு கொண்டாடுறது பூமிய. இப்ப அந்த இந்திரனுடைய திருத்தாயார் அதிதி, அவளுக்கு காணாம போனது தோடு, தோடுல இருப்பது கல்லு, கல்லு இருப்பது பூமியில். அப்படின்னா கிருஷ்ணர், he was just not a normal man like us, he was also a king. அப்போ he had the duty to make his ராஜ்யம் strong. நீங்க இது ஒரு விஷயம் இதுல சூக்ஷ்மமா பாருங்க. கண்ணன் ருக்மிணி விவாகம் நடந்த பிறகு சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிட்டார். அப்ப நான் சொன்னேன், சத்யபாமாவுடைய திருத்தந்தையார் கிட்ட சியமந்தகம்னு ஒரு மணி இருந்தது. அந்த சியமந்தகம்ங்கிற மணி எப்படின்னா, அது இருந்ததுன்னா வீட்டுல அடுத்த நாள் காலத்தால எழுந்து பார்த்தா 6 குடங்கள் முழுக்க கோல்டா இருக்கும். இது எப்படி வந்ததுன்னா, சூரிய பகவான வழிபட்டு வந்ததுன்னு அந்த இடத்துல ஸ்லோகம் பாகவதத்துல இருக்கு. சூரிய பகவான சத்ராஜித் வழிபட்டார், அவர் சியமந்தகம்ங்கிற மணியை கொடுத்தார். சத்ராஜித் இருந்தது துவாரகா, துவாரகாங்கிறது குஜராத்.